ஆஸ்லாஷ் காலிவுட் வந்து ஒரு அடுத்து பெரிய லெவலுக்கு போயிருக்கோம். போட்காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, சோ இன்னைக்கு பாட்காஸ்ட் டாபிக் கோட்டுங்களா? கோட்டு. ஆமா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், தளபதி இளைய தளபதி அந்த 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 கோட்டு தானே. ஆமா. எத்தனை விஜய் இருந்தாங்க படத்துல? 3 4 தான். ஆமா, அதனால தளபதி மட்டும் அப்படியே கேரி பண்ணிருக்காரு படத்தை ஒரு ஆளா. இந்த டிபார்ட்மெண்ட்டுமே மத்ததெல்லாம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. அதுதான் எல்லாமே. ஓகே, சோ ஒன் லைன் அபவுட் த மூவி சொல்ல போனா, என்ன பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் குட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லாம் இல்ல, ஜஸ்ட் ஓகே ஆஃப் ஆல் டைம் தான் என்ன கேட்டீங்கன்னா. பேர்லி. எனக்கு இப்போ நான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு போல. எனக்கு வந்து நான் ஃபுல் கிளாரிபிகேஷன், ஃபுல் டிஸ்க்ளைமர், நான் அனில் கிடையாது. நான் கொஞ்சம் அஜித் ஃபேன் தான், பட் நாட் as much as an actor, but as a person, அது வேற விஷயம். பட் ஐ லைக் வெங்கட் பிரபு. லைக் விஜய்க்காக தான், தளபதிக்காக தான். அவரோட பென் அல்டிமேட் ஃபிலிம், லாஸ்ட் ஃபிலிம். எனக்கு நான் ஒரு மினிமம் கேரண்டியோட போனேன். தட் வெங்கட் பிரபு படம் எல்லாமே நான் கஸ்டடி பார்க்கல, பட் இது வரைக்கும் அவங்க எடுத்த எல்லா படமும் அட்லீஸ்ட் ஒன் டைம் வாட்சபிளா இருக்கும். லைக் இட் will not be so bad that பார்த்து முடிக்கவே முடியலடா. அண்ணாத்த லெவலுக்குலாம் எதுவுமே எடுத்து. மன்மத லீலைலாம் பாத்துட்டீங்களா? இல்ல, மன்மத லீலை கொஞ்சம் பார்த்த படம். ஷார்ட் மூவி தானே, 1.5 மணி நேரம் தானே படம். சோ யா, ஐ didn't think much of it. கஸ்டடி பார்க்கல, சோ ஐ didn't have a chance to watch that. அதனால சோ அதை வச்சுதான் போனேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போனேன் பெங்களூர்ல. crowd was decent, அதெல்லாம் ஓகே. பட் லைக் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, this just feels like ஒரு, it doesn't feel like a movie, more like ஒரு விஜயோட டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. லைக் இப்போ ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் க்ரூ எடுத்துட்டு விஜய் ஓட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு கேப்சர் பண்ண முடியும்னா என்னெல்லாம் பண்ணலாம். எனக்கு அவருக்கு ஏன் சஞ்சய்னு பேர் வச்சதை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன். அது அவங்க குடும்ப அரசியல், அதை நான் பேசல. பட் ஸ்டில் எனக்கு I knew, okay, at least எனக்கு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சுன்னா, எனக்கு போர் அடிக்கலன்னா I'll consider this film a win if it was that it is worth my money அப்படின்ட்டு. And I was never bored, honestly சொல்றேன். No bias or anything. எனக்கு போர்லாம் அடிக்கல. And I think the reason for that is that the one interesting thing they did in the screenplay is that கதை இல்லைனாலும், கதை பெருசா இல்லைனாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும் கதையில. லைக் அந்த ஜெனரல் ஃப்ளோல, whether it makes sense or not, அது வேற விஷயம். But that is what kept it more engaging, and that's what makes it better than GOAT as an overall film. எனக்கு in my perspective, then Leo, ஆமா, ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும். ஆமா, சோ அது என்னோட ஒன்லைன் ரிவ்யூ இருக்குல்ல. லைக் விஜயோட லைக் அதர் ட்வின், அந்த பையன் கேரக்டர், அது வந்து ஒரு கேரக்டர் கழுத்தறுத்து கொன்றதெல்லாம் விஜய் வந்து பாலிடிக்ஸ் போறப்ப இப்படி பண்ணுவாரா அப்படின்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மாத்திரும். கடைசி 3 படமா பாத்தீங்கன்னா விஜய் வந்து பேசிக் ஒன்லைனர் என்னன்னா, சார் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் செட் ஆகாது சார், சூப்பர்யா, இதுதான் கதை, இதான் நான் செய்வேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாடி இஷ்யூஸ், என்னன்னே தெரியல. அதான் சரி. இன்னொன்னு வந்து என்ன நிறைய பேர் இப்ப ரீசெண்டா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, லியோ மாதிரி ஸ்டோரியில ஜீவன் கேரக்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தானா it would have been a great second half. Because லியோ தாஸ பத்தி நம்ம நிறைய கேக்குறோமே வழியா we don't really see his pastல, except for one action montage. So but actually அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா நெக்ஸ்ட் லெவல் போறோம் படம், சீரியஸா. யா அது they wasted time அந்த பண்ணிட்டு இருந்தேன் நானு. யா, எனக்கு ஜீவனோட வில்லனிசம் லியோ to be a dark character. Yeah, but they really pulled back on that. ஏன் தெரியல. I guess we'll do a podcast on Leo when the time comes, or GOAT versus Leo. But yeah, so உங்க one-liners, what would be your one-line review of GOAT? உங்க honest one-liner review சொல்லுங்க. எல்லா நெப்போ கிட்ஸையும் கொண்டு வந்து ஏதோ பண்ணிட்டாரு படம் மாதிரி. அவரே நெப்போ கிட் தானே சார், வெங்கட் பிரபு நெப்போ கிட் தானே சார். ஆனா முழுக்க எல்லாம் பார்த்தா நெப்போ கிட்ஸா தான் இருக்கு. ஆமா ஆமா, பாலிவுட்ல அவ்வளவுதான் கதறி இருப்பானுங்க. அவ்வளவுதான் கரெக்ட். சோ இப்போ நம்ம வந்து சரி, ஓகே, now that you've spoken about the film, நான் படம் பார்த்ததுக்கு ஒரே இன்னொரு ரீசன் இருக்கு. நான் மோகன் வந்து கம்பேக் கொடுக்கறாருன்னு சொல்லி பார்த்தேன். ஆமா, அவர் சிவகார்த்திகேயனும் கக்கூஸ்ல உட்காந்து அந்த டைம்ல என்ன பண்ற, அம்மாடி பாட்டு பாடி என்ஜாய். மோகன் வைஃப அனிகாவை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல ரோல்ல.
லைனா பதிலா கையா வந்துக்கலாம். But on that note, now we'll move on to the cast and what you felt about the performances and the acting. So Mohan என்ன பொறுத்தவரையிலும் was a wasted villain. சும்மா பிளேஸ் ஹோல்டர் தான் அவரு. To like ஜீவன் தான் மெயின். I don't know why you needed a Mohan. I guess he's just a foil so that the Jeevan character has a proper motivation. But there's a better way to characterize that also. அது மோகனோட கம்பா கொடுக்கணும்னே தேவையில்லை. லைக் ஜெகபதி பாபுலாம் இருக்காரு சும்மாதான். ஆமா சேம் அவரு டெம்ப்ளேட் இல்லைங்க. பிரகாஷ் வந்துட்டாரு அவரு பண்ணலாம். பட் அதையுமே கேட்டா நொஸ்டால்ஜியா ஃபேக்டர் பண்ணுங்க. சோ அத பத்தி சொல்லி ஐ மீன் அந்த கேரக்டர் ஐ கான்ட் ரியலி பிளேம் ஹிஸ் ஆக்டிங் பிகாஸ் அவர் கேரக்டரோட ஸ்கோப்பே அவ்வளவுதான். தேர்ஸ் ரியலி நத்திங் டு சே. நோ நாட் மச் சப்ஸ்டன்ஸ் அங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. விஜய் த மேன் ஆஃப் த மூவி. ஐ ஃபீல் லைக் இப்போ இவ்வளவு ஆக்டிங் பண்ணி என்னப்பா பண்ண போற? ஐ மீன் நாட் தட் வி டிட்ன்ட் நோ தட் ஹி குடன்ட் ஆக்ட். லைக் ஆல்வேஸ் குட். விஜயோட அந்த மூவி ரன் ஆயிருக்கு. லைக் எல்லா இடத்துலயுமே அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணி கேரி பண்ணிருக்காரு. Yeah. When there's literally 3 of them in the movie, அது expected தானே bro. Like when you got to pull your own weight. அந்த ரோல் அதனால தான் ஒருவேளை 200 கோடி salary வாங்குனாரோ. அது 3 வாட்டி நடிச்சிருக்கு படத்துல. டிஸ்கவுண்ட் அதனாலதான் டிஸ்கவுண்ட் 200 கோடி. ரைட் சூப்பர். பாதி பட்ஜெட்டே அவ்வளவுதானே. மறந்துடக்கூடாது. ஓகே அப்போ ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் ஆல் த காஸ்ட்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஐ வுட் சே இட்ஸ் நாட் ரியலி தட் டீப் ஆஃப் அ கொஸ்டின். அவ்வளோலாம் யாரும் மீன் எக்ஸப்ட் விஜய் உசுறு கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண. விஜயை தவிர சொல்லணும்னா good to see all the OG actors coming back. அவ்வளவுதான். I mean that's nice. Yeah, I guess that was a good thing. I mean it didn't feel out of place at least. The problem I had with that is they are so அவங்க எவ்வளவு incompetent தெரியுமா at their jobs. This is the special anti-terrorism squad. மல்லு மட்டிங்க மாதிரி வேலை பாக்குறானுங்க சத்தியமா. Like literally this is the worst. Like this is a joke at this point. Like how is this being? I like Jairam's performance actually. சொல்ல போனா he's always a great actor, always been a great actor. அதுல டவுட்டே இல்ல. But in this movie பண்ணிக்கிட்டு இருக்காரு டாலிவுட்ல. அவர்லாம் வெட்டரன் ஆக்டர் தான். பட் ஐ ஃபீல் லைக் இந்த மூவில we got to see him do something different than usual அப்பா role or something like that. அது நல்லா இருந்துச்சு. And he didn't try to make it too masala or whatever. பட் இது ஸ்ட்ரைட்டா துப்பாக்கில இருந்து வந்த கேரக்டர் இது. துப்பாக்கில he had a bit more of comical angle இருந்துச்சுல அவருக்கு. Like he had பகையில இருந்து வருவார் தெரியுமா. ஆமா அந்த மாதிரி ஐகானிக் பேசிக்கலி. இதுல அந்த இன்டர்வல் காமிக்கல் கேரக்டர் தான் போச்சு இது ஆக்சுவலி. எனக்கு for me ஜெயராம் தான் சொல்லுவேன் other than விஜய். உங்களுக்குலாம்? எனக்கு மீனாட்சி சௌதரியை கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஸ்பார்க் சாங் மட்டும் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணன்றதுக்காக தான் அப்படி சொல்றீங்க. உண்மையா சொல்லுங்க. டிக்கெட் வாங்கின 4 பேரு வாங்குறது நிறுத்திடுவாங்கல்ல. மீனாட்சி சௌதரிய மீனாட்சி சௌதரி ஆடிடலாம். அப்ப அவளை போட்டு தள்ளுற மாதிரி வச்சிருக்கலாமா? அதே எப்படி முடியும்? ப்ராமிசிங் ரோல் பண்ணிருக்காங்க. ஆமா வெரி 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 ஃபுல் ஸ்கோப். மோப்போ போட் யூஸ் பண்ணிருக்காங்களா மற்ற சாங்ல? அந்த கேமரா மூவ்மெண்ட் மேல கீழ போட்டு மோக்கோ போட் மாதிரி அதெல்லாம் இல்லையா? விக்ரம்ல யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அது அல்ல technically this is a decent film. De-aging பத்தி we'll expand that later, but I didn't feel like this. The technical departments did their job well. I mean for what they were trying to do, decent தான் பண்ணிருக்காங்க. ஓபனிங் சீன் பாத்தீங்கன்னா ஒரு it looks doesn't look polish இல்ல. அந்த polish இல்ல. It looks a little weird. But I think that's because we're coming off of Leo ல இருந்து வரோம். Leo is a technically amazing film. The one thing என்ன கிரிட்டிசிசம் இருந்தாலும் everyone agrees on அந்த படத்துலன்னா இது ஒரு டெக்னிக்கலி செம்ம ஃபிலிம். இது லைக் ஒவ்வொரு ஷார்ட் சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஸ்டண்ட் கொரியோகிராஃபியா இருக்கட்டும், அந்த கஃபே ஃபைட்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. The way it is shot, staged, and the songs mix பண்ணி in the decade I would say it is the best fight scene Tamil cinema la. In this decade கோட்ல ஃபீல் பண்ணது என்னன்னா
லைக் கிரீன் ஸ்கிரீன் வந்து அவங்க யூஸ் பண்ண நிறைய இடத்துல பச்சையா தெரிஞ்சுச்சு அந்த Yeah, you could tell. ஆமா. And that really creates a question. Like 400 கோடி பட்ஜெட் கூட வாடா பத்தல to இல்ல அதுதான் you அது know. வந்து டெக்னீஷியன்ஸை குறை சொல்லக்கூடாது. எனக்கு பட்ஜெட் தரலன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா நம்ம கோலிவுட்ல கூட ஒரு போஸ்ட் வந்திருந்துச்சு பாத்தீங்களா? நம்ம சப்ரெடிட்ல கூட ஒரு போஸ்ட் வந்திருந்துச்சு. One guy who was working on VFX. Yeah, we don't get paid very well. எல்லாமே அவங்க தான் கலெக்ட் பண்றாங்க. டெட்லைன்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு. ஆமா unrealistic expectations. ஆமா கரெக்ட் தான். I think ATS வந்து 70% இதுலயே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் கேஷ் சாலரிலே எல்லாமே சார்காஸ்டா இருக்கு. Yeah. Actually and they didn't need to. Like இப்போ லைலா கேரக்டர்லாம் ஏன் வந்தாங்கன்னே தெரியலையே. And yeah, இப்போ flip வீடியோல கூட ஒருத்தங்க சொல்லிருப்பாங்க. Like if you look at it, some of the scenes it doesn't even look like அவங்க பக்கத்துல நின்னு தான் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி. அந்த இமிடியேட் ஸ்விட்ச் கட்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸ்னேஹா ஃபேஸ் லைலா ஃபேஸ் ஸ்னேஹா ஃபேஸ். அந்த ஸ்கேனிங் சீன்ல எல்லாம் இது டைட் ட்ரான்ஸ்லேட்டட் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் இல்லைனா ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம். ஆனா இவங்க வந்து 6 monthsல படம் ரிலீஸ் பண்ணணும்ன்ற ஒரு இதுலயே பண்றாங்களா? ஆமா ஹார்ட் டெட்லைன் கொடுத்துட்டு it was a very difficult decision for them. ஆமா யூசுவலி மியூசிஷியன்ஸ் கூட வந்து 2 weeks முன்னாடி தான் வரும் பிரிண்ட். ஆமா and I think யுவன் also ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்க அந்த படத்துக்கு. That they didn't let இப்போ see not that the songs were bad. I mean they weren't his best work. It was like okay, it did the job. இப்போ தமன் வாரிசுக்கு என்ன அளவுக்கு எஃபோர்ட் போட்டானோ அதே தான் இதுவும் நான் சொல்லுவேன். ஆமா all of musically see the அனிருத் கொடுத்த செல்லம் தான் அது. Like he makes such real worthy songs with catchy beats and easy hook steps and நல்ல அந்த மாதிரி வாரிசுக்கே நல்லா தான் இருந்துச்சு தமனோட மியூசிக்லாம். ரஞ்சிதமே எல்லாம் வைப் பண்ணிட்டு இருந்தா. ரஞ்சிதமே பொண்ணு கோட்லயுமே the songs are good. என்ன அது குவாலிட்டி நல்லா இல்ல. லைக் பாத்ரூம்ல ரெக்கார்ட் பண்ண மாதிரி சொதப்போம். ஆமா the sound mixing was not good. Yeah அதுல இந்த கோட்ல ஒரு மாதிரி சிங்கிள் இல்லாத மாதிரியே இருந்துச்சு லைக் எல்லா சாங்குமே. அந்த ஃபைனல் மிக்சிங்ல வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இண்டிவிஜுவலி இப்ப அந்த OST கேட்டிங்கன்னா அந்த DJ mix விசில் போடு they had to remix and to address these things. ஆமா and அதெல்லாம் I felt like okay, this was very quickly put together. They tried to do if they had more time, the technical departments I think they could have done better. ஆமா ஒரு disconnected. It tries to do a lot of things. It tries to do a lot of things and like fall short more often than not. Adanala but technical aspects பொறுத்த வரையிலும் I feel not great not bad. Again much like the film itself, just மிட்டா வச்சுக்கலாம். mid I mean like de-aging பத்தி பேசவே வேணாம். அத பத்தி எவ்வளவு பேர் சொல்றாங்க. see okay elephant the de-aging இப்போ எனக்கு ஒண்ணு புரியல. லைக் வாட் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இப்போ அவங்க போஸ்ட்லாம் போட்டிருக்காங்கல்ல BTS போஸ்ட்லாம் அபௌட் மட்ட ஷூட்டிங் அண்ட் பட் those photos don't have de-agingல. லைக் இட்ஸ் நாட் ரியல் டைம் de-aging நடக்குது. you do it in post but like he looks pretty much the same as the final product. ஆமா so I'm like de-agingன்ற பேர்ல what have you done? இப்போ அவன் ஜாலைன மட்டுமா குறைச்சிருக்கீங்க? ஆமா that is basic. So but then why would you make it such a big marketing point? தேடி இருக்கோம். இல்ல எனக்கு ஹாலிவுட் படத்துல de-aging பண்ணவங்க தேடி இருக்கோம். எல்லாத்துலயும் de-aging பண்ணிருப்பா. அதுவும் தான் de-aging. அது அவங்க வந்து மார்க்கெட்டிங் பாயிண்டா பேசல. I think the marketing team is to be blamed இங்க. Because like okay, it's not the first time ஒரு கோலிவுட் படம் இது பண்ணுதுன்னு கூட இல்லையே. This has been done before not in the same production quality or budget but பண்ணிருக்காங்க. So maybe instead of அயன் படத்துல எல்லாம் வந்திருக்கு. லைக் அது வேற ஃபார்மட்ல ஆதவன்ல வந்திருக்குது. ஏன் இப்ப இந்தியன் மாத்தி சொல்லிட்டேன். ஆமா ஆதவன்ல தான் 10th படிக்க டான் படத்துல கூட de-aging இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஸ்கூல் பையன் ரோல் நடிச்சிருப்பாரு க்ளீன் சேவ் போட்டு. அதுவும் இதுல 2 பண்ணிருக்காங்க. ஆமா சேவ் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நினைச்சேன். ஆமா அப்போ 3 படத்துலயும் தான் de-aging பண்ணிருக்காரு. அதுதான் de-aging தான். இப்போ BTS ஸ்டில்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு வாட் we see of Jeevan on screen. போட்டோஸ் பாத்தீங்கன்னா வித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு போட்டோஸ் இருக்கும்ல பேக்ரவுண்ட்ல. Docomo it looks like the Docomo ad Vijayல like the one that அந்த Docomo adல இருக்கிற அதே ஹேர் ஸ்டைல் and facial hair lookல தான் இருக்காரு. cheek கொஞ்சம் சரியா இருக்கு actually.
இப்போ இப்போ யா இருக்கு யா Like அது அந்த கொஞ்சம் look எனக்கு வயசாயிடுச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வயசாச்சுன்னா Like மூஞ்சி கொஞ்சம் பஃப் ஆயிரும். ஆமா, அந்த அது ஒண்ணும் பண்ண பஃப் அந்த முடியாது. wrinkles அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க அதுதான். யா பட் யா ஆனா இன்னொரு விஜய் வந்து டீப் ஃபேக் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த de-aging கூட டீன் விஜய் வேணவே வேணாம். ஐ டோன்ட் டீப் திங்க் யூ ஃபேக் நீடட் தோஸ் சீன்ஸ் அட் ஆல். அந்த அது சீன்ஸே தேவையில்ல. de-aging பண்ணிருக்கலாம், சின்ன லைக் பையனை கூட கொடுத்து நடிக்க வச்சிருக்கலாம். ஆனா see they Like அது நமக்கு ஒரு இந்த பாடி டபுள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. they used a body double and just plastered his face and it shows. நமக்கு இந்த பூவே அது உனக்காக விஜய் தெரியல கிடைச்சிருந்தா கூட லிட்டரலி நல்லா அவன் இருக்கும். ஆனா அதான் அதான் டீப் ஃபேக் கூட லைக் இட் நல்லா ஜஸ்ட் ஃபீல் பண்ணலாம், சோ டீப் ஒரு ஃபேக் கூட நல்லா ஏஐ பண்ணலாம் ஆக்சுவலி. மிஸ். Okay, I appreciate what they tried to do. Like Venkat Prabhu, I will never knock for trying new things. He's always had that thing. எல்லாமே And he's had that thing that பண்ணலாம். But like, you know, maybe you could have done it ஒரு வேற ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கலாம். Something without such big ஆமா expectations and hype. Yeah. And yeah, you would have had more room to experiment technically எனக்கு தோணுச்சு. So அது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி de-aging பத்தியும் பேசியாச்சு, despite saying that நம்ம பேச மாட்டோம். சரி, இப்போ now elephant in the room, goat out of flaws. What do you think goat could have done better as the film it was trying to be? Like இப்போ எல்லாருமே given time they will make a perfect film தான். But இப்போ compared to the final product we got, வேற என்ன பண்ணிருப்பான்? லைக் கொஞ்சம் போர் அடிக்கிற சீன் 20 மினிட்ஸ் கட் பண்ணிட்டு அந்த கிளைமேக்ஸ் உள்ள ஜீவனை வர வச்சிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல. கொஞ்சம் ஏர்லியா வந்து கிளைமேக்ஸ்ல டக்குனு என்ட்ரி கொடுக்குற மாதிரி. என்ன கேட்டீங்கன்னா லைக் இது வந்து இது பாத்தீங்கன்னா திஸ் டிட் தி ஆப்போசிட் திங் தட் லியோ டிட். முன்னாடியே காட்டிருச்சு தட் ஜீவன் இஸ் த கை. இல்ல திஸ் முன்னாடியே காட்டிருச்சு, இன்டர்வல் சீனே காட்டிருச்சு தட் ஜீவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹெல்மெட் கழட்டி ரிவீல் பண்ற லியோல கடைசி வரைக்கும் அவன் சப்ப கட்டு தான் கட்டிட்டு இருப்பான், நான் லியோ இல்லைன்னு. கடைசியில தான் அவங்க காட்டுவாங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் தான். டோன்ட் ஒர்க் வெரி வெல். ஆமா, they both don't work well. So I feel like and the Jeevan reveal could have come a little later, maybe not at the interval point, but you know, until we get and ஒரு sense of intrigue இருந்திருக்கும்ல. Like and the scenes you could have staged a bit better. The cat and mouse game இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Because if you think about I did not like that movie ending in an open end. Open end முடிச்சிருக்க வேணாம்னு தோணுது. Yeah, because now ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். Yeah, it would have had more punch அந்த மாதிரி. ஆமா, கண்டிப்பா. I feel that is one thing. சென்னை 2 மாதிரி இப்போ இன்னொன்னு வந்து படத்தோட பேசிங் பத்திலாம் எனக்கு கம்ப்ளைண்ட் இல்ல. ஐ மீன் இட்ஸ் ஓகே. இதை விட பெட்டரா ஐ டோன்ட் திங்க் யூ கேன் பேஸ். மேபி 2 சாங் எடுக்கலாம், பட் தென் ஷூட் பண்ணிட்டாங்க, சோ தே ஹேவ் டு புட் தி சாங். சோ ஐ கெஸ் பிசினஸ். வெங்கட் பிரபு அந்த கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ்ல இருந்தே சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஜீவன் வந்து அந்த அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல இருந்தே அதுல இருந்து அதான் நான் சொல்றேன். லைக் அந்த ஃபைனல் ஆக்டோட யூ நோ தி வே events pan out plot could have been little more tighter for excitement, because அதுக்கு மேல வந்து இட்ஸ் வெரி predictable. obviously அது வந்து இப்போ அந்த 2 கேரக்டர் ஆர்க்கும் எங்க போய் முடிய போகுது. ஒன்ஸ் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம்ல ஒன்ஸ் த கேட் கேட்சஸ் தி மவுஸ், கேம் ஓவர் தான். லைக் ஐ மீன் பியாண்ட் தட் வாட் இஸ் ரியலி கோயிங் டு ஹேப்பன்ன்ற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் அப் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். லைக் ஓவரால் மூவியே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ஸ் வந்து ஐ லைக். ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ஸ் ஐ வாஸ் ஓகே. தேர்ட் ஆக்ட்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஐ ஃபீல் லைக் யூ நோ things started falling apart because it was very flimsily built up to be. கதை ரொம்ப flimsy தான். So like beyond that point, ஆமா, அது கொஞ்சம் மகாத்தோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா வெங்கட் அந்த ரிவீல் பண்ணுவாரு தெரியுமா, அர்ஜுன் பே உனக்கு கான்டாக்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள சீன்லாம் ஒரு மாதிரி ரஷ்டா இருக்கும். இவனை போடு அவனை போடு அப்படின்னு டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணி சாகுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வச்சிருக்கலாம். அது நல்ல ரிவீல். அது that the setup was the payoff was worth the setup time that it took. So அந்த பேலன்ஸ் இந்த படத்துல இல்லாம போயிடுச்சு. where they're setting up that there is this force. அவர் இத்தனைக்கும் அதுக்கான ஃபோர் ஷேடோவிங் குறியீடு எல்லாம் வச்சிடுறாங்க. என் வாழ்க்கையில இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போனானோ அவன் வாழ்க்கையில திரும்ப வரும்போது தாண்டா இதெல்லாம் நடக்குதுன்னு there are smart bits. அந்த ரைட்டிங்ல 1-2 நகெட்ஸ் இருக்கு இந்த மாதிரி. பட் எக்ஸிகியூஷன்ல தான் அது சொதப்பிடுது. in terms of the placement of the plot points and everything. அது somewhere அது எங்கேயோ போயிடுச்சு. the flow gets completely got lost எனக்கு. So but I wouldn't say it's bad. I think he did the best with what he had, Venkat Prabhu, in terms of teams and Vijay oda image balance பண்றது கஷ்டம்.
see அது I will give him credit for Connections because வந்து like அவர் புல் அவுட் பண்ணது கொஞ்சம் தேவையில்லாத பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் பிரேம்ஜி yeah, விஜய் yeah. பண்றது அது See, கொஞ்சம் ஒரு but மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்னதான் கிளைமேக்ஸ்ல see நாமினேஷன் people வச்சு செஞ்சுட்டாரு. yeah ஆமா ஆமா ஓ ஐயோ ஃபேன் யாருமா? இது ஆமா ஐயப்பா and people அவரே call தரன்னு வேணாம்னு சொல்லிட்டு மங்காத்தா இருக்காரு. மங்காத்தா fan service movie. This is the ultimate fan service movie. படமே fan service தான். More than Jailer somehow. என்ன கேட்டீங்கன்னு ஆமா ஆமா இதுல வந்து ஃபுல்லா விஜய் ரெஃபரன்ஸ். ஜெயிலர்ல it is like ஆமா see ஜெயிலர்ல இதை விட ஒரு பெட்டர் ஸ்டோரி இருந்துச்சு. It was a template story but the way the story and the plot points structure பண்ணது வந்து it was very clean. Like there was no ஜெயிலர்ல லாக்ன்ற மாதிரி you will never feel. The songs really helped. Like they were better songs than both, so that definitely helped. லைக் பாலிவுட் மூவிஸ் நிறைய அதிகமா பாக்குறவங்க அவங்ககிட்ட கேக்குறப்போ அவங்களுக்கு ஜெயிலர் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மிட்டா இருந்துச்சு. See, but Rajini is not Vijay. விஜயும் ரஜினியும் வேற இல்ல. இப்போ ரஜினிக்கு வந்து பேன் இந்தியா, ட்ரூ பேன் இந்தியா ஸ்டார். எல்லா ஊர்லயும் மார்க்கெட் இருக்கு. லைக் ஒரு நார்த் இந்தியால செங்கல் போட்டுட்டு இருக்கிறவனை புடிச்சு கேட்டீங்கன்னா கூட ரஜினிகாந்த் யாருன்னா தெரியும் சொல்லுவான். விஜய்க்கு அந்த பெனிட்ரேஷனே கிடையாது. லைக் அவனுக்கு தமிழ்நாடு ஓரளவு கேரளா, தட்ஸ் ஆல் இஸ் மார்க்கெட் இஸ். பட் தே டிடன்ட், அதனால அவங்க ப்ரொமோட்டும் பண்ணல. தே டிடன்ட் ப்ரொமோட் த மூவி ஆல்சோ இன் த ஆந்திரா. கேரளால கூட ப்ரொமோட் பண்ணல, which is why I don't think this movie வாரிசை விட கம்மியா தான் பண்ணிச்சு இது கேரளால. They did a minimal promotion. Like பிரசாந்த், வைபவ் அவங்க எல்லாம் தெலுங்கு பேச தெரிஞ்சனால அங்க போய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போய் பண்ணிட்டாங்க. ஆமா, பட் ஐ திங்க் they made the right call because ரொம்ப தம்பட்டை அடிச்சிருந்தாலும் they would have been like okay தகட்டுதுடா. லைக் ரொம்ப சீரியஸ் செல்ஃப் அவேர்னஸ் அது யாருக்கும் பிடிக்காது. அந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருந்தது நல்லதான். பிகாஸ் ஐ திங்க் டீப் டவுன் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் தட் நாம வந்து பெருசா பார்ட் பிரேக்கிங் எல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. Like not even to the level that Leo tried to do. We are just going to promise a fun experience. அவ்வளவுதான். For more for Thalapathy fans than for neutral fans. அதுதான். That is the இது பிடிச்சிருந்தா வந்து பாரு. Other languages it was just a dub பண்ண version அந்த மாதிரி. See, இப்போ தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு வந்து they will not get their complete money's worth. இப்போ லைக் if they இப்போ விஜய் படமே பார்த்தது இல்லைன்னா மருதமலை மாமணிய ரெஃபரன்ஸ் and all you won't get. How will you get? புரியாது. அண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன ரெஃபரன்சஸ் எல்லாம் யூ வில் மிஸ் அவுட். சோ துப்பாக்கியை பிடிங்க சிவா கூட ஆல்சோ மோஸ்ட் பீப்புள் வுட் மிஸ் அவுட் இஃப் தேர் நாட் சீயிங் தமிழ் சினிமா. அட்ஸ் a very tongue in cheek thing but still அது ஒரு நல்ல கேமியோ. that was the only cameo in the movie I liked. என்ன கேட்டீங்கன்னா நம்ம தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டி லைக் ட்விட்டர் மாதிரி யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது அவ்வளவா தெரியாது. பட் படத்துல இத்தனை கேமியோ இருந்தும் ஒன்லி ஒன் கேமியோ எனக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்றது ஐ ஃபீல் லைக் இட்ஸ் a big miss இந்த படத்துக்கு. எஸ்கேவோட கேமியோ மட்டும் தான் ஐ வுட் சே ஒரு ப்ராப்பர் கேமியோவா நல்ல நறுக்குன்னு வந்துச்சு. ஒரு மேக்ஸிமம் 1.5 minute தான் ஸ்கிரீன் டைம். பக்காவா இருந்துச்சு. ஒரு பைசா வசூலா இருந்துச்சு. ஓகே இதுல ஒரு பஞ்ச் மூமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. மத்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. ஐ லைக் த்ரிஷா கேமியோ ஆல்சோ. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது இல்லனாலுமே யூடியூப்லயுமே நல்லா தானே பாருங்க. அது யூடியூப்லயுமே நல்லா தான். அதுக்கு நேரத்துக்கு 300 ரூபாய் கொடுத்து தியேட்டர்ல போய் பார்க்கணும் சொல்லு. ஆமா, அதனால ப்ளூப்பர்ஸ் were fun. That is always fun. ஒரு வெங்கட் பிரபு படத்துல ப்ளூப்பர்ஸ் were more fun than the movie actually. பட் அதுல தான் தெரிய வருது that they had fun making the movie. So I'm happy for them, I guess. At least it was a fun ஜாலி பண்ணி ஒரு படம் பண்ணிட்டாங்க விஜய்க்காக. ஏதோ நல்லதுதான். I mean, yeah. So ultimately சரி, okay, to wrap up, overall experience with GOAT, would you recommend people இப்போ to sign off இப்படியே கேட்டுறலாம். now that இப்போ அது OTT-ல Netflix-ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குன்றதுனால would you recommend it to people to watch? And if you had to recommend it to someone who is a very neutral fan, என்ன மாதிரி சொல்லி இந்த படத்தை விமர்சனம் பண்ணுவீங்க? டிபெண்ட்ஸ் ஆன் பாருங்க. ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி தான். அவங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கனாக்கா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இது என்ன ஜானர்னே தெரியலையே ப்ரோ. லைக் ஐ மீன் மைண்ட்லெஸ் ஃபன் அந்த மாதிரினாக்கா ஓகே. இது ஸ்பை த்ரில்லர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பைக்கான அசிங்கம் இவங்க
இட்ஸ் நாட், இது ஸ்பை த்ரில்லரே கிடையாது. இது பக்கா மசாலா. ஆமா எனக்கு என்னமோ லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ், டிவி ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அங்க பார்க்க நல்லா இருக்கும். ஆமா ஆமா 3 மணி நேரம் டிவில பார்க்க. சும்மா போட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் பத்தி ஐ மீன் வாரிசு வாஸ் லைக் த கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அவங்களுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. And it did crazy money for ஆமா, some ஆமா. reason. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போனா இந்த படம்லாம் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். பிகாஸ் நாம என்ஜாய் பண்ணலாம், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களா. இது ஒரு நல்ல ஜானர். லைக் யூ கேன், இப்போ நிறைய பேர் வந்து they watch Netflix வந்து பிக்சர் இன் பிக்சர்ல போட்டு போன்ல பாத்துறாங்க இப்பெல்லாம். லைக் அது பாட்டுக்கு ஓரத்துல ஓடிட்டு இருக்கும், வேற ஆப் ஸ்க்ரோல் பண்ணிருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, டயலாக் மட்டும் காதுல ஓடிட்டு இருக்கும், வேலை பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாக்கலாம் அந்த படத்தை. லைக் இட்ஸ் ஜஸ்ட் a mindless watch. அவ்வளவுதான். போர் அடிச்சா பார்க்கலாம். ஒரு ஒயிட் நாய்ஸ் ஃபிலிம் இது பேசிக்கா. வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்து டைம் பாஸ்ல பாரு. எல்லா விஜய் ரொம்ப எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி. ஆமா, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வேணா எந்த விஜய் ஃபிலிம் வேணாலும் எடுத்து பாத்துக்கலாம். ஆமா அதான். if you are a fan of Vijay you can watch. if you like fan of Vijay guaranteed you can watch. if you just want a nice easy breezy thriller அப்போ வேணா பாரு I guess. don't expect much அந்த மாதிரி. ரிசர்ச் இந்த பாட்காஸ்ட்க்கு ரிசர்ச் எல்லாம் பண்றீங்களே ப்ரோ. சரி, கடைசியா போனஸ் क्वेश्चन வச்சுக்கலாமா before we sign off? goat or leo? பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இல்லனா நம்ம சம்பம்பஸ் வந்து கலாச்சி தள்ளிடுவாங்க. ஆமா ஆமா அதான் கண்டிப்பா ஆப்வியஸ்லி லியோ. இதெல்லாம் என்ன சினிமா புரிதல் இல்லாதவங்க பேசுறவங்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா எனக்கு வந்து I mean Leo, I think I'm still எனக்கும் லியோ மேலதான் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி அதிகம். I mean goat might be the I think முன்னாடி கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் கோட் as a film, as a whole film better ப்ராடக்டா இருந்தாலும் லியோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அதுல இருக்கிற மெமரபிலிட்டி, ரிமெம்பர் அது அந்த கோஷன் இருக்குல்ல, லைக் அந்த ரீவாட்ச் வேல்யூ. ஒரு சில இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்து ஏன் அதை உயர்த்தி பேசுவாங்கன்னா அந்த காட்டேரம்மா ஃபைட் சீனு அதெல்லாம் பீக் கொரியோகிராஃபி. லைக் அது கீப் அது யூடியூப்ல போய் ரீவாட்ச் பண்ணலாம். கெஃபே ஃபைட் சீன் ரீவாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி லியோல இன்னும் லைக் வெரி குட் ரீவாட்ச் வேல்யூ. நிறைய சீன்ஸ் வந்து பவர்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிர போறாங்க. ஆமா அதான். சோ பட் அதுதானே முக்கியம் ஒரு ஃபிலிம், தட் இட் ஸ்டேஸ் இன் ஆடியன்ஸ் மெமரி ஆஃப்டர் யூ லீவ். இப்போ கோட்ல அந்த மாதிரி அது பார்க்கும்போது இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அத ஒரு சோடா என்டர்டெய்னர் மாதிரி தான் அது. லைக் அது குடிச்சிட்டு அவ்வளவுதான், இட்ஸ் ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் கேலரிஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உடனே பர்ன் ஆயிடும். லியோ ஆயிடுச்சு. ஆமா எனக்கு பெட்டர். அட்லீஸ்ட் இட் ஹஸ் சம் சார்ட் ஆஃப் கல்ச்சரல் இம்பாக்ட். அது ஆமா கண்டிப்பா. அந்த சீன் அது இது. ஸ்பீக்கிங் ஆஃப் which, ஆமா அடுத்தது ஹெச் வினோத்தோட பண்றாரு படம், who is known for பயங்கரமா கருத்து படம் காஸ்ட் வேற பயங்கரமா இருக்கு. அதுதான் கருத்து அந்த படத்துல. லைட்டா பயமா இருக்கு. பட் ஓகே போய் பாப்போம். இல்லங்க எனக்கு ஹெச் வினோத் வந்து ஐ ஃபீல் லைக் இப்போ ரீசன்சி பயஸ்னாலதான் அவருக்கு வந்து இவ்வளவு பேட் ரெப் இருக்குன்னு. பிகாஸ் சதுரங்க வேட்டை இஸ் லைக் ஒன் கோட்டட் ஃபிலிம். அதே மாதிரி கூட நல்லா இருந்துச்சு. தீரன் இஸ் ஆல்சோ நேர்கொண்ட பார்வையில இருந்து தான் அவருக்கு ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆச்சு. அவருக்கு அந்த ஜானர் ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி அவர் எடுத்துட்டாரு. அந்த ஐ திங்க் அவருக்கு பிரச்சனை என்னன்னா அந்த பிக் ஸ்டார் மேனேஜ் பண்றது, அந்த இமேஜ் மேனேஜ் பண்றது தான். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஆரஞ்சித் கூட இது ரஜினி கூட ஸ்ட்ரகிள் பண்ணாப்ல கபாலி காலால கூட. பிகாஸ் லைக் தட் இஸ் லைக் த மதர் ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். லைக் ஒரு தலைவர் படத்துல வந்து எப்படா பேலன்ஸ் பண்ண போற, இப்போ ஒரு ஜெயிலர் படம் மாதிரி பண்றேன்னா ஓகே, லைக் அது இட்ஸ் இன் இட்ஸ் ஓன் லேன். அது ஃபேன் சர்வீஸ் இஸ் பில்ட் இன்டு தி ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓகே. ஆமா கபாலி கபாலி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய இவெண்டா தான் இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் இப்போ if those movies had released it would இன்னும் கொஞ்சம் ரிசெப்ஷன் பெட்டரா இருக்கும். I think both those movies கொஞ்சம் early. ஆமா தமிழ் சினிமா was not ready for அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். எல்லாரும் கபாலி பாக்க ரைட். இது ஆனா பேசிக்கா பாத்தீங்கன்னா லைக் இது ஐ ஃபீல் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெச் வினோத் ஐ ஃபீல் வேற யார் கூட லோகேஷ் கூட பண்ணிருக்கலாம். ஐ ஃபீல் லியோ 2 கொடுத்திருந்தா ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி. ஐ அம் பீயிங் வெரி செல்ஃபிஷ். ஆனா பரவாயில்லை. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பேன் இந்தியன் லான்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு. லைக் மமிதா பைஜு, பிரியா மணி, அவங்க எல்லாம். எனக்கு அதுதாங்க பயமா இருக்கு. ஹெச் வினோத் இத்தனை பேர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவான்றதுதான். வெங்கட் பிரபுவே முக்குறாரு. அண்ட் அவரு மல்டி ஸ்டாரர் காஸ்ட்லயே உரிச்சவரு. சென்னை 28 இருக்கட்டும்,
ஒரு இப்போ மங்காத்தால கூட மல்டி ஸ்டார் காஸ்ட் தான். அவர் ஆரம்பிச்சதே மல்டி ஸ்டார் தான். ஆமா ஆமா, அதனாலதான் சொல்றேன். கோவா எல்லாமே அவர் பண்ற முக்காவாசி கூட எல்லாமே ஒரு மல்டி ஸ்டார். புது கேங்க. ஆமா ஆமா, அதான். சோ ஹெச் வினோத் தெரியல, வீல் சி. ட்ரெய்லர் பார்த்தா தான் தெரியும். பட் ஐ திங்க் அது எப்படியுமே கேரண்டீட் இட் தான் ப்ரோ. லைக் கடைசி படம்ன்றதுனால பீப்புள் வில் வாட்ச் இட். நோமா என்னன்னாலும் சரி, கடைசி படம்ன்றதுக்காகவே போய் இது பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் கைஸ். சோ தட் வாஸ் குட். ஓவரால் நாட் கிரேட்டஸ்ட், ஓகே ஆஃப் ஆல் டைம். கரெக்ட்டுங்களா? ஓகே ஆஃப் ஆல் டைம். ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா நான் ஐ திங்க் என்னோட ரிவ்யூ மெகாத்ரெட்லயும் போட்டிருந்தேன் 2.7, 5 அவுட் ஆஃப் 5, நாட் மோர் தென் தட், மேபி 3 இஃப் ஐம் பீங் வெரி ஜெனரஸ். அவ்வளவுதான். எனக்கு வெங்கட் பிரபு மேல இருக்கிற கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு பர்சனாலிட்டியில மேபி 3, அவ்வளவுதான். அவ்வளவுதான் கொடுப்பேன் சொல்ல போனா. சோ நான் ஒரு 3.5 கொடுக்குறேன். சூப்பர். கடைசி கொஞ்சம் ஜெனரஸ் தான், பட் பரவாயில்ல. 2.5 ஓகே ஃபேர். சோ அதோட அதோட இந்த படத்துக்கு இதுக்கு மேல அடிச்சு துவைக்க வேணாம். இதுக்கு மேல பண்ணா அடில்ஸ் நம்மள கடிக்க வந்துருவாங்க. அதனால இத்துடன் இந்த பாட்காஸ்ட் எபிசோட் நிறைவடைந்தது. நன்றி. அடுத்த வாரம் உங்களுக்கு மீண்டும் பண்ணுங்க. ஆமா, எங்களை திட்டாதீங்க முக்கியமா. அதான், மீண்டும் இன்னும் ஒரு திரைப்படத்துடன் உங்களை அடுத்த வாரமா எப்போ சந்திக்கிறோம்? எப்ப நெக்ஸ்ட் வீக்ஸ் கழிச்சு வரோம். நாங்க சொல்லிட்டு வரோம். ஐயோ அது வேற. How to piss off 2 of the biggest fandoms in Tamil cinema in 2 episodes. அதோட கேஸ் ஸ்டடி ஆக போகுது இந்த பாட்காஸ்ட். வேட்டையன் ரைட். ஏங்க மெய்யழகன் பண்ணலாங்க இடையில. அதெல்லாம் அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலையே. ஏன் ஆகல? ஏன்? நான் இப்பதான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். சரி ஓகே, நாங்க சொல்லிட்டு வரோங்க அடுத்த எபிசோட் எப்ப. ஓகே, மீன் டைம் ஸ்டே டியூன்ட். சரிங்களா? ஓகே. நான் ஜேகே, பட் பீப்புள் ஆல்சோ கால் மீ லிட்லிங்ஸ். நான் ரெடிட்ல ஒரு மாடா இருக்கேன். நான் உங்களை பேன் பண்ணல, ஸோ ப்ளீஸ் என் மேல வன்மத்தை கக்காதீங்க. ஆமா. அண்ட் இப்போ இன்னைக்கு மாடரேட் பண்ணது வந்து மோரா. அவரை பத்தி அவரே சொல்லிப்பாரு. ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு கை எங்க r/Kollywood இதுல. ஆமா. அண்ட் இன்னொருத்தர் வந்து fishyraven. ஆமா, fishyraven. நான் வந்து காலிவுட் நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்திருப்பீங்க ஏமேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து. அப்பதான் நம்ம ஒரு நல்ல கம்யூனிட்டியை கொண்டு வர முடியும் ஃபியூச்சர்ல. ஆமா, இவர் வந்து நாங்க இருக்கோம். ஆமா, இவர் வந்து ஐ மொராஸ்பி, அதுவும் நீங்க பாத்துக்கலாம். காலிவுட்ல நடக்கிறதெல்லாம் கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்கோம். சீக்கிரத்துல லான்ச் பண்ணுவோம். இவர் வந்து மாமன்னன் ஃபயர் பார்சல் மாதிரி. லைக் இவர் வந்து அவர் அண்ணன்ட்ட சொல்லுவாரு, நான் யானையில போறதுக்கு கனவு கண்டுட்டு இருக்கோம்னா நீங்க கழுதையில போறதுக்கு ஐடியா சொல்றீங்களேடான்ற மாதிரி அப்படிதான் சொல்லுவாரு சம்டைம்ஸ். பட் பரவாயில்ல. பட் வெரி ப்ராக்டிவ். நம்மளோட சைடு பிக் அசெட் டு தி டீம். நம்ம டிஸ்கார்ட் நடத்துற தளபதி இருக்காரு. லைக் நம்ம பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றது அவர்தான். நீயான். கரெக்ட். நீயான் டெக்னிக்கல் ஹெட். சாட்ஸ், இந்த சாட்ஸ் டீமோட டெக்னிக்கல் ஹெட். கரெக்ட்டுங்களா? அவர் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆமா. So thank you Nyan, thank you Mora for your continued efforts. Okay. Next week hopefully with more guests and more interesting conversations. அடுத்த பாட்காஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். சரிங்களா? Okay, bye. Bye guys.